சிரோஸ் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத போன ஒரு லான்ச். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோனட் இருக்குது, ஆல்ரெடி செல்டாஸ் இருக்குது, அதுக்கிடையில் இவங்க இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த கதையில முதல்ல வந்து இவங்களுடைய இந்த ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி இன்னோவேஷன் நாங்க பண்றோம், எங்களை இந்தியா தான் இன்ஸ்பயர் பண்ணுது, இந்தியாவுடைய ரிக்வயர்மெண்ட்டை தான் நாங்க பண்றோம்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் நான் இதுல வந்து நிக்கிறேன். எப்படின்னா இவங்க ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணணும்னு வெறுமனே லான்ச் பண்ணல. இவன் நீ செல்டாஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, அடுத்து ஒரு ஆல்கசாரை வந்து ஹியூண்டை எடுத்துட்டு வந்தாச்சு 20ல. ஆல்கசாரை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஆல்கசார் அப்படி க்ளோன் பண்ணாம தேர்ட் ரோ இன்ஜினியரிங் பண்ணி காரன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம அப்போ இவங்க ஒரு கிளவரான மேனுஃபேக்சர்னு சொல்லுவோம். நீ சோனட்டை நினைச்சு பாரு, டீசல்ல வந்து டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கும், அந்த செக்மெண்ட்ல அவங்களுக்கு எப்பவுமே வரும். இன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு டார்க் கன்வெர்டர்னா அவங்கள தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு எக்ஸ்டரை தான் இவங்க என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ்டரை க்ளோன் பண்ணணும். இங்க நம்ம கிளாவிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா இவங்க எக்ஸ்டரை தான் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா எக்ஸ்டருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எக்ஸ்டர் இந்தியன் மார்க்கெட்ல ஏன் பெருசா கனெக்ட் ஆகல, இந்தியாவில் இப்ப அவங்களோட சோனட்டுக்கு மெனுக்கு என்ன கேப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்டர்னு சொல்லி இவங்க கொண்டு வந்திருந்தாலும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி சோனட்டையும் மெனுவோட பிரச்சனை தான் வந்து மாட்டிருங்க. ஏன்னா பேக் சீட் திருப்பி இருக்கும். எக்ஸ்டரை வந்து சப்காம்பேக்டா லான்ச் பண்ணாங்கன்னா பிரச்சனை எங்க வரும் தெரியுமா, 1.2 தான் கொடுக்க முடியும், இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. இப்போ நீ வந்து 1 லிட்டரை கொண்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு என்ஜினியரிங் பண்ணாம அதை லான்ச் பண்ணி நியாயம் இல்லை. அப்பதான் இவங்க என்னென்ன நினைச்சிருப்பாங்க, பின்னாடி சீட்டு தான் பிரச்சனை, பின்னாடி சீட்டுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ்னா ஒரு கேப் இருக்கு, அந்த கேப் வந்து பக்காவா வந்தா, அதாவது எக்ஸ்டரோட சேசி K1 சேசி தான் இது. i10 நியாஸ், கிராண்ட் i10 நியாஸ், ஆரா எக்ஸ்டர்ல இருக்கக்கூடிய சேசியை இவங்க ஹெவிலி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெவிலினா ரொம்ப ஹெவிலி இல்லை. இன்னொன்று வந்து எக்ஸ்டர் இவங்க இதை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை தானே அவங்க இப்போ ஒரு சப்காம்பேக்ட்ல ஃபீச்சர் ரிச்சா அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அதை கனெக்ட் ஹிட் பண்ண முடியல. ஆக்சுவலி எக்ஸ்டர் இன்ஃபேக்ட் வந்து உனக்கு வென்னியோடைக்கு ரூமியரா தான் இருந்து உள்ள, அதுல டவுட்டே கிடையாது. எக்ஸ்டரோட பிரச்சனை வீதி கம்மி, இன்னொன்னு பார்த்தேன்னா என்ஜின் வந்து சப்போர்ட்டிவா இல்லை. இவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்தாங்க. இதுல விட்த் டிஃபரன்ஸ் இருக்கு, லைட்டா விட்த் கூட தான், விட்த் கூட இருக்கு. சீட்ல 3 பேர் இருக்கலாமே, அதான் வைட் பண்ணிருக்காங்க, லெங்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஜேசில இருந்து வந்து எக்ஸ்டரோட இன்க்ரீஸ் தான், விட்த் ஜாஸ்தி. விட்த் நீ நேரா பார்த்தேன்னா உனக்கு வந்து ஒரு மிட் சைஸ் அளவுக்கு விட்த் இருக்கு. நீங்க இப்ப பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம்.